السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக 500 தடவை இந்த திக்ரை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த திக்ரை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு மிகவும் வேகமாக பதில் வழங்குகின்றான். நம்முடைய நாட்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான சிறப்புகளை இந்த ஜும்ஆவுடைய நாளுக்கு கூறியிருக்கிறார்கள். அதாவது சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் சிறந்த நாள் இந்த ஜும்ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கு இடையே பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் என்று. இன்னும் சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் அதாவது ஜும்ஆவுடைய அந்த நேரம் என்று. ஆனால் அதிகமான இமாம்களினுடைய கருத்து என்னவென்றால் அசருக்கு பின்னால் உள்ள நேரம், அசருக்கும் மக்ரிபுக்கும் இடைப்பட்ட ஒரு நாளினுடைய கடைசி நேரம், அந்த நேரத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் நேரம் என்பதாக கூறினார்கள் என்று அதிகமான இமாம்கள் தங்களுடைய கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த திக்ரை 500 தடவைகள் ஓதுவோம். அல்லாஹ்வினுடைய மிகச்சிறந்த ஒரு திக்ர். இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை அல்லாஹ் வழங்குவான். நம்முடைய நாட்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நமக்கு பூர்த்தி செய்து தருவான், நிறைவேற்றி தருவான். என்ன திக்ர் என்றால் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். பாவத்திலிருந்து விடுபடுவதும் நன்மையான காரியம் செய்ய சக்தி பெறுவதும் அல்லாஹ்வை கொண்டே தவிர வேறில்லை என்று பொருள்படக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆ. யார் இதனை ஓதுகிறார்களோ அவர்களுடைய துன்பங்கள் நீங்கும், நோக்கங்கள் நிறைவேறும் என்று அவுஃப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த துஆவை அறிவிப்பு செய்கிறார்கள். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது.